அனைவருக்கும் வணக்கம். போன வீடியோல ST36 அப்படிங்கிற பாயிண்ட்ட பார்த்திருந்தோம். அந்த பாயிண்ட் வந்து எல்லாத்துக்கும் ரொம்ப உபயோகரமா இருக்கும்னு நெனைக்கிறேன். இப்போ மண்ணீரலுக்கு சொந்தமான சொந்த புள்ளி, அதாவது SP3 அப்படிங்கிற பாயிண்ட்ட பார்க்க போறோம். இதோட டைமிங் என்னன்னு கேட்டீங்கன்னா, காலையில 9 மணி முதல் 11 மணி வரை. அதான் ஏற்கனவே சொல்லியிருக்கோம். ஒவ்வொரு புள்ளிக்கும் 2 மணி நேரம். ஒரு புள்ளிக்கு அந்த 2 மணி நேரம் பயங்கர எனர்ஜி இருக்கும். அது பிரபஞ்ச வாரியா நம்ம வந்து அது தூண்டி விடும்போது, அதோட சக்தி அதிகரிச்சு உறுப்புல இருக்கிற பிரச்சனைய களையப்படும்னு சொல்றோம். அந்த மண்ணீரல் புள்ளி இயக்கிறதுக்காக எவ்வளவு ஒரு பலன் கிடைக்க போதுங்கிறத இந்த வீடியோல நீங்க பார்க்க போறீங்க. அந்த SP3ங்கிறது வந்து மிகவும் ஒரு தன்வலு புள்ளி. அதுக்கே அந்த புள்ளிகளுக்கே அந்த உறுப்புகளுக்கே சொந்தமான ஒரு முக்கியமான புள்ளி இது. இது வந்து என்னென்ன பிரச்சனைகள சரி பண்ணுது அப்படிங்கிறத இந்த வீடியோல நீங்க பார்க்கலாம். SP3 மண்ணீரலுக்கு மிகவும் சக்தி ஊட்டும் புள்ளி. தன்வலு புள்ளி இல்லையா? அதனால ரொம்பவும் சக்தி நிறைந்த புள்ளி. ஹீமோகுளோபின் அளவை இரத்தத்தில் அதிகரிக்க ஒரு முக்கியமான புள்ளி. இரத்த சர்க்கரை அளவை குறைக்கக்கூடிய ஒரு புள்ளி. வயிறு சம்பந்தமான கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம், ஜீரண குறைபாடு உள்ள பிரச்சனை, அசிடிட்டி இது எல்லாம் சரி பண்ணக்கூடிய ஒரு முக்கியமான புள்ளி. வயிற்றில் வலி, அடிவயிறு கனமாய் இருத்தல், வயிறு உப்பிசம் இது எல்லாத்துக்கும் ஒரு முக்கியமான புள்ளி. அடிக்கடி பசி எடுக்கிறது, இல்ல பசியே எடுக்காம இருக்கிறது. இது 2க்குமே ஒரு முக்கியமான புள்ளி இந்த SP3. அது மட்டும் இல்ல, சுகர் பேஷண்ட் யாராவது இருந்தாங்கன்னா, இந்த புள்ளிய தயவு செய்து அவங்களுக்கு நீங்க சொல்லிக் குடுங்க. இத ஒண்ணும் இல்ல, டெய்லி காலையில 9 டூ 11 நம்ம எப்பவுமே காலை 7 டூ 9க்குள்ள சாப்பிட்டுறணும். அதான் இரைப்பைக்கான நேரம். ஏற்கனவே பார்த்துருக்கோம். அந்த 9 டூ 11 எதுவும் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அதுக்கு தான் டைம் தள்ளி சாப்பிடக்கூடாது. 10 மணிக்கு மேலலாம் சாப்பிடக்கூடாது காலையிலன்னு சொல்றதுக்கு காரணம் அதுதான். ஏன்னா, அந்த 9 டூ 11 அந்த முக்கியமான நேரத்தில தான் மண்ணீரல் தன் சக்திய வந்து எனர்ஜிய உடம்புக்கு எடுக்கிறதுக்கு ரத்தத்துல இருந்து போராடிட்டு இருக்கும். அப்ப நீங்க போடக்கூடிய எல்லா சாப்பாடுமே போயிட்டு பிரிக்காம போய் கழிவா போய் ரத்தத்துல சுத்த ஆரம்பிச்சுரும். இதுதான் நெறைய பேருக்கு சுகரா வந்து ரத்தத்துல சுத்திட்டு இருக்கு. அது அவங்க என்ன பண்றாங்க, சுகர் சுத்திட்டு இருக்கவும் அவங்க மாத்திரை கீத்திரை போட்டு அந்த சுகர மேனேஜ் பண்ணிக்கிறாங்க. இவங்க கரெக்ட்டான முறையில சாப்ட்டு, அந்த 9 டூ 11 எதுவும் சாப்பிடாம, தண்ணி எடுக்கிறதுக்கு தண்ணி லைட்டா குடிச்சுக்கலாம். வேற எந்த அந்த நேரத்துல தான் இடைப்பலகாரம் சாப்பிடுவாங்க. இந்த பஜ்ஜி, வடை இந்த மாரிலாம் சாப்பிடுவாங்க. இந்த மாரிலாம் நிப்பாட்டிக்கணும். அதெல்லாம் சாப்பிடக்கூடாது. 9 டூ 11 எதுவும் சாப்பிடக்கூடாது. 7 டூ 9க்குள்ள உங்கள் காலை சிற்றுண்டி உணவை முடித்துக் கொள்ள வேண்டும். 9 டூ 11 வந்து எதுவும் சாப்பிடக்கூடாது. அந்த சாப்பிடக்கூடாத டயத்துல இயக்க வேண்டிய ஒரு புள்ளி என்னன்னு கேட்டீங்கன்னா, SP3. இத நான் இந்த வீடியோல எப்படி இயக்குறதுன்னு நான் சொல்லித் தரேன். SP3 பாயிண்ட் பாருங்க. கால் கட்டை விரல் இது. கால் கட்டை விரல்ல பார்த்தீங்கன்னா, இந்த நெகக்கண் ஓரத்துல SP1 இப்படி மடக்குறப்போ, இந்த உச்சி புள்ளி. இந்த இடம். இது SP2. இங்க ஒரு மூட்டு மாரி இருக்கும்ல, அது இந்த இடத்துல ஒரு திரட்சியா ஒரு மூட்டு மாரி இருக்கும். அந்த மூட்டுக்கு பக்கத்திலேயே ஒரு பள்ளம் மாரி. அந்த மூட்டு ஏறி இறங்கும் இடம். இதுதான் வந்து நல்ல லொகேஷன பார்த்துக்கங்க. இதான். SP3ன்னு பேரு. மண்ணீரலில் உள்ள எர்த் பாயிண்ட். அதாவது எர்த்ல உள்ள எர்த் பாயிண்ட். தன்வலு புள்ளி. இந்த புள்ளி தான் நான் முன்ன சொன்ன எல்லா பிரச்சனையும் உங்களுக்கு சரி செய்ய உதவுது இந்த புள்ளி. சரியா? இந்த புள்ளி ரொம்பவும் ஒரு சக்தி வாய்ந்த புள்ளிங்க. இத நீங்க பயன்படுத்துறதுக்கு காலையில 9 டூ 11ல பண்ணீங்கன்னா, அதிகமான பலன் கிடைக்கும். இதுல எந்த விதமான ஐயப்பாடும் வேண்டாம். அதனால நீங்க அனைவரும் காலையில 9 டூ 11 இந்த புள்ளிய செஞ்சா, சுகர் இருக்கிறவங்களுக்கு சுகர் குறைஞ்சிரும் அல்லது முழுவதுமாக சரியாகிறதுக்கு உதவும். சுகர் வரக்கூடாம இருக்கணும், எனக்கு ஜீரண மண்டலங்கள் வலுவா இருக்கணும் அப்படிங்கிறவங்க இந்த புள்ளிய நீங்க உபயோகப்படுத்தலாம். மாத்திரை மருந்து எடுக்கிறவங்க அதை எடுத்துக்கிட்டு கூட இத பயன்படுத்தலாம். ஒண்ணும் தப்பு கிடையாது. ஒரு முக்கியமான புள்ளி. வாதம் சார்ந்த அனைத்து வலிகளையும் இது சரி பண்ணுது. இரத்த சர்க்கரை அளவை கட்டுக்குள்ள வைக்கிறதுன்னு நம்ம பார்த்திருந்தோம். சுகர் கால்ல புண்ணு வந்துருது இல்லையா? அந்த பிரச்சனை சரி செய்யுது. கல்கோனியம் ஜாயிண்ட் அதாவது கொலுசு போடுற இடத்துக்கு சுத்தி வலி இருக்கிறது. காலைல எந்திரிச்ச உடனே ஊன முடியாது. சில பேர் அப்படியே முள்ளு முள்ளா குத்துதும்பாங்க. அந்த மாரி பிரச்சனைய இது சரி பண்ணுது. ஆக இந்த புள்ளிய நீங்க வந்து
முறையா காலையில 9 டூ 11 அதாவது உணவு சாப்பிட்டதுக்கு அப்புறம் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். உணவு ஒரு 8 மணிக்கு சாப்பிட்டீங்கன்னா, ஒரு 1 1/2 ஹவர் கழிச்சு, அதே இயக்க முறை தான். நான் சொன்ன புள்ளியில இப்படி அழுத்தப் போறீங்க. வலது பக்கமாக 21, இடது பக்கமாக 21, திருப்பி வலது பக்கமாக 21. இப்படி செஞ்சா ஒரு முறை. இப்படி எத்தன முறை சார் செய்யணும்? 11 முறை செய்யணும். சும்மா ஒரு 2 நிமிஷம். 11 முறை செய்யணும். இதுல அதாவது புள்ளிகள சொல்லுவாங்க. அதுல அழுத்த சூட்சமங்கிறது இதுதான். அந்த பர்ட்டிகுலர் நேரம், அந்த டைமிங்ல எத்தன சுழற்சி குடுக்குறோம் அப்படிங்கிற அந்த அந்த விதத்துல தான் புள்ளிகள் செயல்படுது. பிரபஞ்ச சக்தி வேகமா உடம்புக்கு கிரகிக்குது. ஆக நீங்க வந்து இந்த புள்ளிய 11 முறை நான் சொன்ன வாக்குல 11 தடவ நீங்க வந்து இயக்கணும். அப்படி இயக்குனீங்கன்னா, மேல சொன்ன நான் எல்லா பிரச்சனைகளும் சரியாகும். இந்த புள்ளிகளுக்கான முழு பலனும் உங்களுக்கு கிடைக்கும். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய புள்ளி என்னன்னு கேட்டீங்கன்னா, போன வீடியோல SP3ங்கிற ஒரு பாயிண்ட்ட பார்த்தோம். ரத்தத்த வந்து ஊக்குவிக்கிறதுக்கான புள்ளி அப்படின்னு சொல்லி ஜீரண மண்டலத்துக்கான புள்ளிய பத்தி பார்த்தோம். இந்த வீடியோல நம்ம என்ன புள்ளிய பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, காலையில 9 டூ 11 மண்ணீரலுக்கான புள்ளி அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இப்போ 11 டூ 1 என்ன புள்ளி செயல்படுது சார்? ஹார்ட் முக்கியமான சப்ஜெக்ட். அந்த 2 மணி நேரத்துல அந்த ஹார்ட்ல பயங்கரமான எனர்ஜி இருக்கும். அப்போ ஹார்ட்ங்கிறது வெப்பமண்டலம். நம்ம உடம்புல நிலம், நீர், காற்று, ஆகாயம், நெருப்பு அப்படிங்கிறதுல மிகவும் தலையாயமான ஒரு உறுப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா ஹார்ட். அதுதான் எல்லா இடத்துக்கும் சர்க்குலேஷன் வழியா பிளட்டை வந்து பம்ப் பண்ணுது. அது பர்டிகுலராக அந்த 2 மணி நேரத்தில் பயங்கர எனர்ஜியாக இருக்கும். அந்த 2 மணி நேரம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா 11 to 1. அந்த 11 to 1 ஒரு முக்கியமான நேரம் அப்படின்னு சொல்கிறோம். நிறைய பேர் ஹார்ட் பிரச்சனை உள்ளவங்களுக்குலாம் அந்த நேரத்தில் நிறைய பல்பினேஷன் படபடப்பு அதிகம் இருக்குன்னு சொல்லுவாங்க. அது காலையில் 11 to 1 இருந்தாலும் சரி, நைட்டு 11 to 1 இருந்தாலும் சரி, இந்த 2 நேரத்தில் தான் அந்த ஹார்ட் அட்டாக் வேரியேஷன் இருக்கும். நல்லா கவனிச்சு பார்க்கலாம். அதிகம் அந்த ஹார்ட் அட்டாக்னு போய் அட்மிட் ஆகுறவங்களாம் அந்த நேரத்தில் தான் போய் அட்மிட் ஆவாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, அதிக எனர்ஜியை ரிசீவ் பண்ண முடியாம அதோட அன்கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்ணிடுவாங்க. அதனால என்ன ஆச்சுன்னா நெஞ்ச பிடிச்சிட்டு உட்காந்துருவாங்க. போய் ஹார்ட்ல பார்த்தோம்னா, சில பேருக்கு அந்த பிரச்சனை இருக்கும். சில பேருக்கு அது சரியா தெரியாது. இந்த மாரி பிரச்சனையெல்லாம் சரி பண்றதுக்கு தான் நாங்க ஒரு முக்கியமான புள்ளி இது. ஹார்ட் 8 H8 அப்படின்னு சொல்றாங்க. இந்த புள்ளி எங்க இருக்கு? நம்ம கையிலே இருக்கு. முதல்ல இந்த புள்ளி வந்து எங்க இருக்குன்னு தெரிஞ்சுக்கங்க. அதுக்கப்புறம் அதோட பலன்கள அடுத்தடுத்து நான் சொல்றேன். 2 கையிலயும் இருக்கு. இது என்னோட இடது கை. ஓகேங்களா? இடது கையில மோதிர விரலும், சுண்டு விரலும் இதுக்கு இடையில நேரா இப்படி வந்தீங்கன்னா, இருதய ரேகை இருக்கும். நல்லா பாருங்க. இருதய ரேகை இருக்கும். அந்த இருதய ரேகை அது 2 கோடு போட்டீங்கன்னா, அந்த இருதய ரேகையில நடுவுல இப்படி அழுத்தி பார்த்தீங்கன்னா, இங்க ஒரு பள்ளம் இருக்கும். நல்லா கவனிச்சு பாருங்க. இங்க அழுத்தி பார்த்தீங்கன்னா, வலி இருக்கும். எல்லாருக்குமே இருக்கும். ஒரு வலி தெரியும். இந்த இடத்த முன்ன சொன்ன மாரி தான். வலது பக்கம் 21, இடது பக்கம் 21, திருப்பி வலது பக்கம் 21. இந்த மாரி அழுத்தும் முறை இத செய்யணும். காலையில எத்தன மணிக்கு? 11 டூ 1. அதோட ஹார்ட்டோட தன்வலு புள்ளி இது. மிகவும் சக்தி இந்த இடத்துல தான் இருக்கும். அதுதான் அந்த ஹார்ட் பெயின் வர்றவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா, அந்த ஷோல்டரோட சேர்த்து இந்த கையில இந்த இடத்தோட சேர்த்து வலிக்கும். நல்லா கவனிச்சு பார்த்தா தெரியும். சொல்லுவாங்க. எனக்கு வந்து இந்த கை மட்டும் வலிக்குது சார். இந்த மணிக்கட்டு, இந்த விரல்லாம் அப்படியே மரத்து போன மாரி நம்னஸ்ஸா இருக்கு. இதெல்லாம் சொல்லுவாங்க. இந்த ஹார்ட் மெரிடியனுக்கு இந்த சுண்டு விரல்ல தான் சக்தி போகுது இந்த பக்கம். இந்த பிரச்சனையே அதாவது இந்த பிரச்சனை இந்த ஷோல்டர் வரையும் கொண்டு போய் இந்த கழுத்தையே திருப்ப முடியாத அளவுக்கு கொண்டு போயிடும் அவங்களுக்கு. அதுக்கப்புறம் தான் உணருவாங்க. அவங்களுக்கு ஹார்ட் வலிங்கிறதே உணருவாங்க. அதெல்லாம் சிம்ப்டம்ஸா காட்டி தான் அத பண்ணும். இதுக்கு ஒரு முக்கியமான புள்ளி என்ன புள்ளி அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த H8. இந்த H8 வந்து நீங்க கரெக்ட்டா 11 டூ 1 இயக்குறப்போ என்னென்ன நடக்குதுன்னு பாருங்க. உங்க உடம்புல அதிதீவிரமான மாற்றங்கள் நடக்கும்.
இதயத்திற்கு சக்தி ஊட்டும் புள்ளி. இளைப்பு இருந்தா சரியாகும். மூச்சு வாங்குறதெல்லாம் இருந்தா சரியாயிரும். முழங்கை வலி இருந்தா சரியாயிரும். மணிக்கட்டு வலி இருந்தா சரியாயிரும். அதிக பித்தம் அந்த மாரி பிரச்சனை இருக்கிறவங்க, மூக்குல இருந்து ரத்தம் வடியிறது, இந்த மாரி பிரச்சனை உள்ளவங்களுக்கும் இது வந்து நல்ல ஒரு பலன் குடுக்கும். எப்ப பார்த்தாலும் இந்த பிரஷர் வியாதிக்காரங்கலாம் பார்த்தீங்கன்னா, படபடப்பாவே இருப்பாங்க. துரு துரு துருன்னு இருப்பாங்க. அந்த மாரி பிரச்சனைகளையும் இது சரி செய்யக்கூடிய ஒரு முக்கியமான புள்ளிங்க இது. கை விரல்கள்ல வலி இருக்கிறது. முக்கியமா அந்த உள்ளங்கை, உள்ளங்கால்ல வேர்வை வரும். நெறைய பேர் நல்லா பார்த்தீங்கன்னா, எப்ப பார்த்தாலும் தொடச்சிட்டே இருப்பாங்க. ஏதாவது வேர்க்குது, வேர்க்குதுன்னு சொல்லிட்டு, இந்த குழந்தைலாம் எக்ஸாம் எழுத போச்சுன்னா, அப்படியே கையில அப்படியே அந்த மாரி பிரச்சனைகள வந்து இந்த புள்ளி சரி பண்ணுது. அதிர்ச்சி. எதையோ ஒண்ணு பார்த்துட்டு திடீர்னு ஒரு பயந்துட்ட அதிர்ச்சி. இந்த மாரி பிரச்சனையும் இந்த புள்ளி சரி பண்ணுது. இது மட்டும் இல்ல, பிளாக்கேஜ் சொல்றாங்கல்ல, ஹார்ட்ல வந்து 2 அடைப்பு இருக்கு, 3 அடைப்பு இருக்கு, 4 அடைப்புன்னு சொல்றாங்க இல்லையா? அந்த பிரச்சனைய நீங்க நாள்தோறும் இத இயக்கிட்டு வந்தீங்கன்னா, அந்த பிரச்சனையே உங்களுக்கு வராது. அதனால ஒரு முக்கியமான புள்ளி இந்த புள்ளி. தூக்கமின்மை இருந்துச்சுன்னா, இந்த புள்ளி வந்து ஒரு அற்புதமான புள்ளி. தோல் அலர்ஜி. இந்த வெயில்னால கொப்பளம் கொப்பளமா, சிவப்பு சிவப்பா உடம்புல எங்க பார்த்தாலும் ரேஷஸ் இந்த மாரிலாம் வரும். இந்த வெயில் காலத்துக்கு இது உங்களுக்கு நல்ல ஒரு அற்புதமான புள்ளிங்க இது. இந்த புள்ளிய நீங்க பயன்படுத்தும்போது, அந்த மாரி தோல் அலர்ஜி எல்லாமே வந்து இந்த புள்ளியில சரி செய்யப்படுது. திடீர்னு யாருக்காவது நெஞ்சு வலின்னு புடிச்சுக்கிட்டாங்கன்னா, அந்த இடத்த நீங்க அமுக்கி குடுத்தாலே ஜஸ்ட் ஆஃப் ஆல் ஹாஸ்பிட்டல் கொண்டு போறதுக்கு முன்னாடி, நீங்க இத ஒரு ஃபர்ஸ்ட் எய்டா அந்த புள்ளிய பண்ணீங்கன்னா கூட, அவங்களுக்கு ஒரு அவங்க உயிர கூட்டுக்குள்ள வச்சுக்கிறதுக்கு நமக்கு வந்து ஒரு துணையா இருக்கக்கூடிய புள்ளி இந்த புள்ளி. உடம்புல எங்க பார்த்தாலும் அரிப்பா இருக்கு. சில பேருக்கு ஒரு சில இடத்துல வந்து சுரீர்னு குத்துற மாரி ஒரு வலி வந்துட்டு போகும். அதாவது ஷூட்டிங் பெயின்பாங்க. அதாவது முள்ளு குத்துற மாரி வலிக்குது சார். டக்குன்னு வலிக்குது, அது போயிடுது. அதுக்கப்புறம் மறைஞ்சிருது. இந்த மாரி பிரச்சனைய கூட இந்த புள்ளி சரி பண்ணும். ஒரு புள்ளி தான் அதோட பலன்கள் 100. நீங்க இத எல்லாமே புள்ளியா பார்க்காம, இறைவன் நமக்கு குடுத்த ஒரு வரம். ஒவ்வொரு இடத்துலயும் நான் சொல்றேன், அந்த பிரபஞ்சம் வந்து ஒரு இடத்துல வந்து கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கு. அத பத்தி தான் இப்ப பேசிட்டு இருக்கேனே. அந்த நெருப்பு சம்பந்தமான பிரச்சனைய சரி பண்ணக்கூடிய இந்த இடத்துல வந்து கடவுள் வச்சிருக்காரு அந்த சூட்சுமத்த. இத நீங்க வாழ்வியல் முறை மூலமா நீங்க இயக்குறப்போ ஆட்டோமேட்டிக்கா படிப்படியா, படிப்படியா உங்க பிரச்சனைகள் களையும். ஒரு நாள், 2 நாள் இயக்கிட்டு சரியாவல அப்படிங்கிறதெல்லாம் கமெண்ட் பண்ணாதீங்க. எப்படி டெய்லி சாப்பிடுறோமோ, எப்படி டெய்லி உடற்பயிற்சி பண்றோமோ, அதே போல தான் புள்ளிகள் இயக்கும் முறையும். புள்ளிகள் என்பது நம்ம உடம்போடு ஒரு யோக பயிற்சி மாரி. யோகா செஞ்சா புள்ளிகள் அக்குப்ரெஷர் புள்ளிகள் தான் தூண்டப்பட்டு நம்ம உடம்பு வந்து ஆக்டிவா இருக்கு. அதே அந்த பண்ண முடியாதவங்க இந்த மாரி புள்ளிகள டைரக்ட்டா அமுக்குறப்போ, அதோட பலன்கள் இங்க கிடைக்கும். அவ்வளவுதான். அதனால இந்த புள்ளிய நீங்க காலையில் 11 மணி முதல் 1 மணி வரை அனைவரும் முக்கியமாக இருதயத்தில் பிரச்சனை உள்ளவர்கள் மற்றும் இரத்தம் சம்பந்தமான குறைபாடு உள்ளவர்கள், சர்க்குலேஷன் புவரா இருக்கிறவங்க, கை, கால் வலி இருக்கிறவங்க, மூட்டுகள்ல ஜாயிண்ட்ஸ்ல பெயின் இருக்கிறவங்க, குதிகால் வலி இருக்கிறவங்க, அவங்க எல்லாமே இந்த ஒரு புள்ளிய தொட்டாலே போதும். இத நீங்க பயன்படுத்தி நல்ல ஒரு மாற்றத்த ஏற்படுத்தும் உங்களுக்கு இந்த புள்ளி. மேலும் அடுத்த வீடியோல பார்ப்போம். நன்றி.